ஓகே, அனைவருக்கும் வணக்கம். சரி, இன்றைக்கி நம்ம காலமும் நேரமும்ல வகுத்தல் போயிடுவோம். கடந்த வாரம் காலமும் நேரமும்ல நம்ம பெருக்கல் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வாரம் நம்ம வகுத்தல் பார்க்க போகிறோம். ஓகே, வகுத்தலுக்கு ரொம்ப முக்கியமானது வாய்ப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். எப்படி பெருக்கலுக்கு வாய்ப்பாடு முக்கியமோ அதே மாதிரி வகுத்தலுக்கும் நம்ம வாய்ப்பாடு நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, பாட புத்தகத்தில் பக்கம் 54, 55. ஓகே, இன்றைக்கி நம்ம மணி, நிமிடம், வினாடி இதில் வகுத்தல் பார்க்க போகிறோம். மணி, நிமிடம், வினாடி நம்ம தொடர்ந்து நம்மளுக்கு கூகுள் மீட் வச்சு அதில் பார்க்கலாம், அல்லது வியாழக்கிழமை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நம்ம பாடப்புத்தகம் பக்கம் 54, 55 பார்த்திங்கன்னா ஓகே, இதான் வகுத்தல். ஓகே, அந்த உதாரணம் கேள்வி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இப்போ பாருங்கள். ஓகே, 4 அணிச்சல் செய்ய 8 மணி நேரம் ஆகும். ஓகே, மணி தொடர்பாக 4 அணிச்சல் செய்ய 8 மணி நேரம் ஆகும். ஓகே, ஒரு அணிச்சல் செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப சுலபம். அதாவது பொதுவாக இருக்கிற வகுத்தல் கேள்வி. ஆனால் அதில் நம்ம என்ன போட போகிறோன்னா மணிங்கிற வார்த்தையை நம்ம போட போகிறோம். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, அங்கே பாருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், வகுத்தல் எப்படி செய்யணும்னா அந்த மாதிரி நம்ம கோடு போட்டுக்கிட்டு ஓகே 8 மணிங்கிறத உள்ளே போட்டுட்டு மணிங்கிறத எழுதணும். ஓகே, வகுத்தல் 4 அப்படி போட்டுட்டு ஓகே. இப்போ நீங்கள் எந்த வாய்ப்பாடை சொல்லணும் இந்த நேரத்தில்? ஓகே, 4 வாய்ப்பாடு. ஸோ இப்போ விடை ஈர்நாள் 8. அப்போ ஒரு அணிச்சல் செய்ய 2 மணி நேரம் தேவைப்படும். ஓகே, விளங்குதுங்களா? ஓகே, அடுத்தது நிமிடம் பாருங்கள். ஓகே, 6 தொட்டி நீர் நிரப்ப 12 நிமிடம் ஆகும். 6 தொட்டியில் நீரை நிரப்புறதுக்கு 12 நிமிடம் தேவைப்படுது. இது நிமிடம். ஓகே, 12 நிமிடம் தேவைப்படுகிறது. ஓகே, ஒரு தொட்டி நீர் நிரப்ப எத்தனை நிமிடமாகும்? ஒரு பைப்பை திறந்து விட்டால் ஒரு தொட்டியை நிரப்பிட்டு தான் அடுத்த தொட்டியை நிரப்ப முடிக்கும். 6 தொட்டியும் மொத்தமாக நிரப்ப 12 நிமிடம் தேவைப்படுது. அப்போ ஒரு தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரம் தேவைப்படுதுன்னா அப்போ நீங்கள் 12 நிமிடம் வகுத்தல் 6 செய்யணும். ஓகே, அப்போ 12 நிமிடத்தை உள்ளே எழுதிட்டு கோடை போட்டுட்டு வெளியே 6 வகுத்தி போட்டுட்டு வகுத்தி 6 போடும்போது 6 12. ஓகே, இதில் மீதம் இல்லை. சரிங்களா? மீதம் இல்லாதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ மணியிலும் சரி நிமிடத்திலும் சரி. ஓகே, அடுத்தது வினாடியை பாருங்கள். ஓகே, ஓகே, வினாடி. பந்தய மகிழுந்து. ஓகே, கார் ரேஸ் இருக்குல்ல, பந்தய மகிழுந்து ஓட்டுநர் 4 சுற்றை 96 வினாடியில் கடந்தார். ஓகே, 4 சுற்று, அதாவது அவர் ஒரு சுற்று முடியும்ல. ஓகே, சுற்று 1, சுற்று 2. அப்போ ஓகே 4 சுற்றையும் முடிக்க அவருக்கு 96 செகண்ட் 96 வினாடியில் கடந்தார். ஒரு சுற்றை முடிக்க அவர் எடுத்துக்கொண்ட நேரம் எத்தனை வினாடி? அப்போ 4 சுற்றுங்கும் போது 4ஆல் நம்ம வகுக்கணும். 96 இங்கே ஒரு தவறு செஞ்சுருக்காங்க. என்னன்னா 96 வினாடின்னு எழுதலை. அந்த இடத்துல நீங்கள் வினாடி எழுத வேண்டும். 96 வினாடி வகுத்தல் 4. ஓகே, அப்போ இந்த வகுத்தல் கேள்வி நம்ம நிறைய செஞ்சுருப்போம். ஓகேங்களா? சரி, அப்போ 9ஆல் வகுக்கும்போது ஈர்நாள் 8, மீதம் 1, 6 கீழே கொண்டு வரும்போது 4 × 4 16. ஸோ விடை 24 வினாடியில் ஒரு சுற்று வரத்துக்கு ஒரு 24 வினாடி தேவைப்படுகிறது. ஓகே, அப்போ 192 வினாடிகளில் எத்தனை சுற்றுகள் முடிக்கலாம்? அப்படிங்க என்ன செய்யணும்? 192 வகுக்கணும். ஓகே, வகுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, எத்தனை சுற்றுகளை முடிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், கீழே 6 கேள்வி இருக்குது. அந்த 6 கேள்வியை நீங்கள் நோட்டு புத்தகத்தில் செய்து எனக்கு படம் பிடிச்சி அனுப்பணும், அல்லது படம் பிடிச்சி கூகுள் கிளாஸ் ரூமில் போடணும். ஏன்னா இந்த வீடியோவை நான் கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, தொடர்ந்து பயிற்சி பார்த்திங்கன்னா பயிற்சி புத்தகம் பக்கம் 114, 115, 116. 114 பார்த்திங்கன்னா மணி சம்மந்தமாக வகுத்தல் இருக்கும். 115 நிமிடம் சம்மந்தமாக இருக்கும். 116 வெறும் வினாடி சம்மந்தமாக வகுத்தல் கேள்வி இருக்கும். இதை செஞ்சு நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணணும், அல்லது எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பணும். சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு புரியலனா தனிப்பட்ட முறையில் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பலாம், இல்லைனா கால் பண்ணி கூட பேசலாம். ஓகே, நன்றி.